சர்வமங்கலம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். 2026 பிறக்க போகுது. இந்த ஆண்டு நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா? நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம். நல்ல மாற்றங்களை தருமா? நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும்? இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா? நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும். பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹாப்பி நியூ இயர் பிறக்குது. அதாவது 2026 பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசுல பிறக்குது. 2025 என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் நீங்க உங்களுடைய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிற பொது பலன்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். என் உயிரினும் மேலான மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய 2026 ஆண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானம், ஒரு ஜாதகத்துல 2வது ஸ்தானம் தனம், வாக்கு, குடும்பம் பேசுறோம். அந்த தனஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்து வருடம் பிறப்பதனால நல்ல தன செழிப்பு இருக்கும். பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலும் 2வது ஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்திருக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிற போது நல்ல தன செழிப்பு உடைய வருஷம் தான். காசு பணம் துட்டு வேணும் இல்லைங்க, குடும்பத்தை நடத்துறதுக்கு காசு வேணும் இல்லை. இந்த ஆண்டு நல்ல வருமானம் மேஷராசிக்காரங்களுக்கு வரும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையும், அதுதான் முக்கியம். ஒரு மனைவியுடைய விருப்பத்தை கேட்டு கணவன் நடப்பதும், கணவனுடைய விருப்பத்தை கேட்டு மனைவி நடப்பதும், குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் பெருகுவதும், பிள்ளைகள் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதும் இந்த ஆண்டு பார்க்க போறோம். மேஷராசிக்கு அவ்வளவு நல்ல நேரம். இந்த 2026 அமைப்புல பார்க்கும்போது 3வது ஸ்தானத்துல குரு பகவான். இந்த குரு பகவான் என்ன பண்ண போறாரு? வருடம் துவங்குகிற போது 3வது ஸ்தானத்துல குரு பகவான். அந்த குரு பகவான் இந்த ஜூன் மாதம், அதாவது 2026 ஆண்டுடைய ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி அடைவார். இது நம்மளுடைய மேஷ ராசிக்கு 4வது ஸ்தானம். ஆக இந்த 4வது ஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வருகிறார் அப்படின்னா புதிய வீடு ஒரு வாங்கக்கூடிய யோகம், புதிய ஒரு கார், நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இருப்போம், நமக்கு ஒரு கார் வேணும், நல்ல கார் வாங்குற யோகம். அதே போல ஒரு 2 வீலர் வாங்கணும்னா 2 வீலர் வாங்குற யோகம். சரியாவே வீடு இல்லை, என் வீடு கொஞ்சம் ரிப்பேராகவே இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம் இது இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க, இப்ப நாம் மேஷராசியை சேர்ந்தவங்க 10th +1 +2 படிக்கிறாங்கன்னா இந்த ஜூன் மாதத்திற்கு நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அவர்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்றதுக்குள்ள மதிப்பெண் வாங்குவதற்குரிய வாய்ப்புகளை கொண்டு கொடுக்கும். இந்த ஆண்டுடைய இறுதியில மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு வச்சுக்கோங்களேன். படிக்கக்கூடிய இடத்துலயே கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த கேம்பஸ் இன்டர்வியூல உறுதியா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நம்மளுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேது பகவான். இது மிக உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 5ல கேது இருக்கிற போது குழந்தை பாக்கியத்திற்கு, செயற்கை முறை கருத்துரைத்தல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியம் அமையும். ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மேஷராசிக்காரங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் டிலேயா இருக்கோ அவங்க இந்த ஆண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு மாணவர் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் சில தடைகளை உண்டு பண்ணி விடுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, தினந்தோறும் விநாயகரை வணங்கிவிட்டு, நம்ம ஹையர் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் படிக்கிறோம்னா விநாயகரை வணங்கிவிட்டு சென்றால் நல்ல முறையில் கல்வியில ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே போல ஒரு ஆபீஸ்ல நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆண்டு நினைப்பாங்க. அதற்கு சில தடைகள் வரும். நம்ம மேல இருக்கக்கூடிய வழக்குகளோ, நம்ம மேல இருக்கக்கூடிய கெட்ட பெயர்களோ,
ஒரு அரசு அலுவலகத்திலேயே நம்ம ஒர்க் பண்றோம் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நமக்கு இந்த முக்கிய பொறுப்பு கிடைப்பதற்கு தடையாக இருக்கும். அப்ப நீங்க நரசிம்மரை வழிபட்டீங்கன்னா அந்த கெட்ட பேரு, அந்த தடைகள் விலகி உங்களுக்கு அந்த முக்கியமான பொறுப்பு சேரும். இப்ப பாருங்களேன், நமக்கு எது பெரிய யோகமா இருக்குன்னா, பாக்கிய ஸ்தானத்துல 4 கிரகம் இந்த ஆண்டு சேர்ந்துருச்சு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இது திருமண விஷயத்துல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. யாரெல்லாம் கல்யாணத்துக்கு காத்திருக்காங்களோ கல்யாணம் கூடி வந்துருது. காதல் கல்யாணம் கூடி வருது. காதல் கல்யாணத்துல சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் இந்த ஆண்டு. தடை இருந்துதான் அது நிவர்த்தி ஆகும். அப்ப காதல் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு யோகம். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிசினஸ் நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆனா எனக்கு பினான்சியலா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு பிசினஸை டெவலப் பண்ண வங்கி கடன் உதவி கிடைக்கும். நீங்க கந்து வட்டி கடன் வாங்கியிருந்தீங்க, பெரிய தண்டல் வாங்கியிருந்தீங்க, பெரிய பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்குன்னா, இப்ப நீங்க வங்கியை அணுகி முறையான கடனுக்கு முயற்சி பண்ண முடியும். அந்த கடனை வாங்கி பழைய கடன்லாம் அடைச்சிட முடியும். அப்படிப்பட்ட யோகமும் உண்டு. வீடு வாங்கும்போது பொதுவா நம்ம சொல்வது, இந்த ஆண்டு பல பேரும் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்குறது நல்லது. ஒரு பழைய வீட்டை வாங்கினால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த செவ்வாய் பகவான் நமக்கு 9வது ஸ்தானத்தில் இருக்கார். சூரிய பகவானும் 9வது ஸ்தானத்தில் இருக்கார். அவர் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையினால் பார்க்கிறார். இதனால மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய தந்தையின் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடாங்க. திடீர்னு சில பாதிப்புகள் அப்பாவுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமா நம்முடைய சகோதரனுக்கும் நமக்கும் இடையில சில கருத்து மாறுபாடுகள் வரும், பங்காளி சண்டைகள் வரும் அப்படின்னு இருக்கு. அது வந்தால் அந்த விஷயத்துல நீங்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு முடிவெடுக்கும் போது இந்த பிரச்சனைகளை ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்தை கொண்டு போகிற போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் சால்வ் ஆயிருது. அப்போ நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிறைய வருமானமும் வரும், நிறைய செலவும் வரும். ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். இதெல்லாம் நல்ல யோகமா இருக்கு. உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு அக்கறை எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகள் வறுமை தவிர அவை குணமாகக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதுதான் மிக முக்கியம். ஸோ 2026 நமக்கு நல்ல வருஷமா அமையுது. இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது விநாயக பெருமானையும் நரசிம்மரையும் நாம் வழிபடுவது என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் இருக்கும். பெண்கள், இளம் பெண்கள் தங்கள் பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கு. இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில கண்டுபிடிப்பாங்க. அப்ப நெறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு. குறிப்பா ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிரும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்கிறோம் திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்துல பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.